For today's meditation, we will meditate about the word of God. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக நாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி சிந்திப்போம். Word, only word, W-O-R-D, word we are going to meditate. வார்த்தை என்கிறதான அந்த பதத்தை நாம் தியானிக்க போகிறோம். We read the John the Gospel, first chapter, first verse. யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the word, and the word was with God, and the word was God. All of us, everyone knows about this verse. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனத்தை நன்றாய் தெரியும். But tonight you have to understand that that word is the Lord Jesus Christ. ஆனால் இன்றைக்கு இரவு அந்த வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In the beginning was the word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. So word was God, we have to understand. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். John first chapter 14th verse says, யோவான் முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. And the word was made flesh and dwelleth among us, and we beheld his glory, the glory of the only begotten of the Father. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. It is full of grace and truth. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். A child of God, that word came in flesh in the name of Jesus Christ. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே இந்த பூமியிலே வெளிப்பட்டார். 2 Peter first chapter 19th verse says, இரண்டாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. We have also more sure word of prophecy, whereunto ye do well that you take heed as unto a light that shineth in a dark place, until the day dawn and the day star rise in your hearts. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். From where this word came? இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? Who is this word? இந்த வார்த்தை யார்? How this word came? இந்த வார்த்தை எப்படி வந்தது? Dear child of God, you have to understand through the word of God. இதை கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். World is created by word. இந்த முழு உலகமும் வார்த்தையினால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. The worlds were framed by word. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டன. Hebrews 11 chapter 3rd verse. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. Through faith we understand that the words were framed by the word of God. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் அறிந்திருக்கிறோம். So that things which are seen were not made of things which do appear. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். Genesis first chapter first verse says, ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. In the beginning God created heaven and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். But same time John first chapter 14th verse we read, and the word was made flesh and dwelt among us. அதே நேரத்தில் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். James first chapter 18 and 21 verse says, யாக்கோபின் நிருபம் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது. Of his own will begot he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creation. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்தார். So dear child of God, God gave the birth, new birth
through the word of God. எனவே தேவனுடைய வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு புதிய பிறப்பை மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை நமக்கு தந்தார். 21 verse says, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, wherefore lay apart all filthiness and superfluity of read that English. Wherefore lay apart all filthiness and superfluity of naughtiness, and receive with meekness the engrafted word which is able to save your souls. Engrafted word which is able to save your soul. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனம். Dear child of God, this word want to save your soul. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாய் விரும்புகிறது. If anyone came newly to this convention, you have to understand the word of God going to save your soul. இந்த கன்வென்ஷனுக்கு யாராகிலும் புதிதாய் வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய ஆத்துமாவை அது ரட்சிக்கக்கூடியதாய் இருக்கிறது. Your soul is very precious in the sight of God. உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. If you gain whole world, if you lose your soul, what is the profit for you? நீங்கள் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் உங்களுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? Dear child of God, your soul compared to the whole world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஆத்துமா அது முழு உலகத்தின் மதிப்புக்கும் அதிகமாக சொல்லப்படுகிறது. This word want to save your soul. இந்த வார்த்தை உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க விரும்புகிறது. Revelation 19 chapter 13th verse says, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, and he was clothed with the virtue dipped in blood, and his name is called the word of God. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. Dear child of God, that cloth dipped in the blood, அவருடைய வஸ்திரம் இரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்தது. that is the Lord Jesus Christ, his cloth dipped in the blood. இது கர்த்தராகிய இயேசுவை தான் குறிக்கிறது. அவர்தான் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். Because he shed the blood to the whole world, he called the word of God. அவர் முழு உலகத்துக்காகவும் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். Dear child of God, the word of God is the Lord Jesus Christ. Because he shed the blood upon the cross, the salvation prepared for the mankind. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் தம்முடைய இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தினபடியினால் மனுஷனுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. Dear child of God, the word died on the cross. வார்த்தை அவர் சிலுவையில் மரித்தார். The word crucified on the cross. வார்த்தை சிலுவையில் அறையப்பட்டார். That word is Lord Jesus Christ. அந்த வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Tonight we are introducing that word Lord Jesus Christ to you. வார்த்தையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இரவிலே நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். What he done on the cross, கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? which man cannot do to another man, Lord done for everyone. ஒரு மனிதன் வேறொரு மனிதனுக்கு செய்யக்கூடாததை கர்த்தராகிய இயேசு ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் செய்தார். Lord prepared 4 great blessings on Calvary. கல்வாரியிலே 4 மகத்தான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினார். The word, when it died on the cross, he prepared 4 great blessings. வார்த்தை அவர் சிலுவையில் மரித்தபோது 4 மகத்தான ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினார். When he died on the cross, he shed his precious blood and saved the people from their sin. அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தின போது ஜனங்களை அவர் தங்களுடைய பாவங்களில் இருந்து அவர் மீட்டுக் கொண்டார். The word name is Jesus. அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது. Jesus means who saved his people from their sin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். So Lord died on the cross and forgive the people's sin. எனவே வார்த்தையா இருக்கிற கர்த்தர் அவர் சிலுவையில் மரித்து நம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவராக அவர் வெளிப்பட்டார். While he hanging upon the 3 nails and shedding the blood, that time Lord uttered the first word, Father, what they are doing, they do not know, forgive them. 3 ஆணிகளில் தொங்கி தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்திக் கொண்டிருந்த போது அவர் உதித்ததான முதல் வார்த்தை,
பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். So forgiveness prepared on Calvary. எனவே மன்னிப்பு என்பது கல்வாரியில் ஆயத்தமாக்கப்பட்டது. Dear child of God, if you want to save your soul, confess your sin and come to the Lord Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் ரட்சித்துக் கொள்ள விரும்பினால் உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கடந்து வாருங்கள். Because 2000 years back Lord died on the cross and shed his precious blood. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். In the world no one can save except the name of the Lord Jesus. இயேசுவின் நாமமே அல்லாமல் முழு உலகத்திலும் மனுஷர் ரட்சிப்படைவதற்கு வேறொரு நாமம் இல்லை. Tonight God want to save your soul if you believe the Lord Jesus. இன்றைக்கு இரவு நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் அவர் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க விரும்புகிறார். First of all, Lord prepared on Calvary forgiveness for the whole mankind. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு மனிதனுக்காக ஆக்கின முதலாவது ஆசீர்வாதம் முழு மனுக்குலத்துக்கும் அவர் பாவ மன்னிப்பை ஆயத்தப்படுத்தினார். John 1st chapter 29th verse says, யோவான் முதலாம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, Lo, the lamb who taken whole world sin upon him. இதோ முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. So that lamb died on the cross. அந்த ஆட்டுக்குட்டி தான் சிலுவையில் மரித்தார். We are child of God for whole world. That means you and I also included in that world. முழு உலகம் என்று சொல்லும்போது நானும் நீங்களும் அந்த முழு உலகத்திலும் அடங்கி இருக்கிறோம். Why you are not having peace and joy in your life? ஏன் உங்களுடைய ஜீவியத்தில் சமாதானமும் சந்தோஷமும் இல்லை? Without the forgiveness of sin, no man can have any peace, any joy in their life. பாவ மன்னிப்பின் அனுபவம் இல்லாமல் எந்த மனிதனும் தன்னுடைய ஜீவியத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவிக்க முடியாது. That's why Lord died on the cross for your sake and my sake. எனவேதான் உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்தார். Secondly, Lord prepared healing power upon the cross. இரண்டாவது சுகமாக்குகிற வல்லமையை கர்த்தராகிய இயேசு சிலுவையில் ஆயத்தம் பண்ணினார். Isaiah 53rd chapter 5th verse ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் and 1 Peter 2nd chapter 24th verse. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். By stripes and by his wounds we are healed. அவருடைய காயங்களினால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். So it already prepared a healing power on Calvary. கல்வாரியில் அவர் ஏற்கனவே நமக்காக சுகமாக்குகிற வல்லமையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Dear child of God, why you want to suffer in your sickness? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஏன் உங்கள் வியாதியினால் கஷ்டப்பட வேண்டும்? You may be believer, you may be unsaved people, but sickness is not from God, sickness is from the devil only. நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கலாம் அல்லது இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனால் வியாதி என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை, வியாதி பிசாசிடத்திலிருந்தே வருகிறது. But when the children of Israel disobeyed the commandments of God, that time God cursed the people with the sickness. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படியாமை காட்டி அதை மீறின போது அவர்களை வியாதி என்கிற ஒரு சாபத்தினால் தேவன் அவர்களை சபித்தார். That is Deuteronomy 28 chapter 15 onwards we can read. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அதை வாசிக்கலாம். Believers and workers, we have to understand, if we disobey the commandment of God, if we are unpleased and grieving our God, sometime this curse also turn towards us. விசுவாசிகளும் ஊழியர்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமை காட்டும் போது அல்லது குறைந்தபட்சம் நாம் தேவனை துக்கப்படுத்தும் போது இந்த சாபங்கள் நம்மேல் திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. So God's promise in Exodus 15 chapter 26, none of the disease will not come to you. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, இந்த வியாதிகள் எதையும் நான் உன்மேல் வரப்பண்ணேன். The disease of the Egypt will not come to you. அதாவது எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உன்மேல் வரப்பண்ணேன். Promise of God, I am the Lord that healeth thee. தேவனுடைய வாக்குத்தத்தம் மேலும் சொல்லுகிறது, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அல்லது நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். So God already prepared the healing power on Calvary. எனவே கல்வாரியிலே ஏற்கனவே கர்த்தர் நமக்காக சுகமாக்குகிற வல்லமையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Thirdly, God delivered us from the fear of death, power of death. மூன்றாவதாக தேவன் நம்மை மரணத்தின் வல்லமையிலிருந்தும் மரணத்தின்
பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறார். Hebrews 2nd chapter 14 and 15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 15 வசனங்கள். Lord destroy the power of death by his own death and destroy the power of the sickness, otherwise death, that is called the devil. தேவன் கர்த்தராகிய இயேசு மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த பிசாசை தம்முடைய மரணத்தினால் அழித்தார். மரணத்துக்கு காரணமாகிய அவனை அவர் தம்முடைய மரணத்தினால் அழித்து போட்டார். Nowadays everywhere people fearing about the death. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் மரணத்துக்கு பயப்படுகிறார்கள். Even the believers also they are fearing because of death. விசுவாசிகளும் கூட மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். Dear child of God, Lord already prepared a power to overcome the death. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்காக ஏற்கனவே மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை கல்வாரியில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். If Lord is in you, otherwise if Lord Jesus dwelleth in you, there is no fear at all. கர்த்தர் உங்களுக்குள் இருப்பார் என்றால், மறுவார்த்தையில் கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் உங்களுக்குள் மரண பயம் என்பது இருக்காது. Fourthly, we are seeing about the Galatians 3rd chapter 14 and 15. நான்காவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை நாம் படிக்கும்போது 13 and 14 says that Abraham's blessings coming through the Lord Jesus Christ. 13 14 வசனங்கள் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வருகிறது. Lord destroy the curse on Calvary tree of the Calvary. கல்வாரி சிலுவையிலே அந்த மரத்திலே இயேசு சாபத்தை அழித்து போட்டார். So you should not worry about the curse. God wants to bless you continually. நீங்கள் சாபத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. தேவன் உங்களை தொடர்ச்சியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். The word want to save your soul. வார்த்தையாகிய அவர் உங்களுடைய ஆத்மாவை ரட்சிக்க விரும்புகிறார். These four blessings the Lord prepared on Calvary when he died on the Calvary. கல்வாரியிலே இயேசு மரித்தபோது அவர் நமக்காக இந்த 4 ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் பண்ணினார். Romans 10 chapter 8 verse says, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, but what saith it, the word is nigh thee. அது என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை உனக்கு சமீபத்தில் இருக்கிறது. Dear child of God, this word is very nigh unto you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. Even in thy mouth and in thy heart, that is the word of faith which we preach. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. Word is in your mouth. இந்த வார்த்தை உன் வாயில் இருக்கிறது. Word is in your heart. இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கிறது. So that word only we are preaching tonight. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இரவு நாங்கள் பிரசங்கிக்கிறோம். Romans 10 chapter 17 and 18 says, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17 18 வசனங்கள் சொல்லுகிறது, so then faith cometh by hearing and the hearing by the word of God. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Dear child of God, tonight when you are hearing the word of God, the faith will come in you. By faith the word of God enter in your heart. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் உண்டாகும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் பிரவேசிக்கும். When the word come in your heart, in your life, so many great blessings you can receive from God. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் ஜீவியத்துக்குள்ளே கடந்து வரும்போது நீங்கள் தேவனிடத்திலிருந்து பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். 18th verse says, but I say, have they not heard? Yes, verily their sound went into all the earth, and their words unto the ends of the world. ரோமர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மேலும் சொல்லுகிறது, இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. Dear child of God, the word of God went to ends of the world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. The same word came to the Tuticorin and to make you free from your sin, sickness and death and fear of death and from the world. வசன பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிற அதே வார்த்தையானது இப்பொழுது தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய பாவத்திலிருந்தும் உங்களுடைய சாபங்களிலிருந்தும் உங்களுடைய வியாதியிலிருந்தும் உங்களுடைய மரண பயத்திலிருந்தும் உங்களுடைய உலகத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கும்படியாக அது வந்திருக்கிறது. Lord Jesus Christ died on Calvary in Jerusalem, Israel country.
இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதான எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்தார். But his word went to ends of the world. ஆனால் அவருடைய வார்த்தை பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. That word came into India through the apostle Thomas in this land also. அப்போஸ்தலனாகிய தோமா மூலமாக இந்த இந்திய தேசத்துக்கும் அந்த வார்த்தை கடந்து வந்தது. That's why today we are preaching the same word, that is the Lord Jesus Christ. இன்றைக்கு நாங்கள் அதே வார்த்தையை அதே கர்த்தராகிய இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம். Matthew 24 chapter 35 verse says, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, Heaven and earth shall pass away, but my word shall not pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகுமானால் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. Dear child of God, the word that is the Lord Jesus Christ, the word of God is the Lord Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வார்த்தை என்று சொல்வது கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையாக கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். In the beginning the word was there from the beginning of the creation. Otherwise, before the creation also word was with Father God. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும்போது சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே ஆதியிலிருந்தே பிதாவாகிய தேவனோடு அந்த வார்த்தை இருந்தது. Dear child of God, that word is in your hand today. That word is in Bible. You can read and you can get so many blessings from God. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை வாசிக்கும் போது நீங்கள் தேவனிடத்திலிருந்து பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். How much you read the word of God, that much blessing you can receive from God. நீங்கள் எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Lord Jesus Christ overcome the devil by the word. கர்த்தராகிய இயேசு பிசாசை தம்முடைய வார்த்தையினால் தான் ஜெயித்தார். And so many apostles also overcome the devil by the word. அப்போஸ்தலர்கள் பலரும் கூட அவர்கள் வார்த்தையை கொண்டுதான் சாத்தானை ஜெயித்தார்கள். Saints also overcome the devil by the word of God. பரிசுத்தவான்களும் தேவனுடைய வார்த்தையினால் தான் பிசாசை ஜெயித்தார்கள். You utter the word of God, devil will run away from you. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கும் போது பிசாசானவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான். That's why every day, every time you have to read the Bible and utter the word of God. If the trials and temptation, they will come and stand before you. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். சோதனைகள் வந்து உங்கள் முன்பாய் நிற்கும்போது, பிசாசானவன் உங்களை சோதிக்கும்படி உங்களுக்கு முன்பாய் வந்து நிற்கும்போது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து அதை உங்கள் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். Don't think that this is a Bible, this is a word, this is a cheap word, like that. Don't think like that. இந்த வேதாகமத்தில் இருக்கிறதான வார்த்தை ஒரு சாதாரணமான வார்த்தை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. So many suicide people, when they got one paper of the Bible, when track, they saved by that word. தற்கொலைக்கு முற்பட்டதான எத்தனையோ ஜனங்கள் இந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் அடங்கிய ஒரே ஒரு காகித துண்டு, ஒரு டிராக்ட் துண்டு அவர்கள் கையில் கிடைத்த போது அந்த கைப்பிரதி துண்டில் இருந்த தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Tonight I want to tell great and powerful blessings in the word. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறதான பெரிய மற்றும் வல்லமையான ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 7 things I can put before you, how you can receive the blessings from God. நீங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த வசனத்தின் மூலமாக எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து 7 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். First of all, word of God says light. முதலாவது தேவனுடைய வார்த்தை அது வெளிச்சமாய் இருக்கிறது. In the same John 1st chapter 9th verse says, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, that was the true light which lighteth every man that cometh unto the world. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. So Lord Jesus Christ, the word that is a light unto the world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையானது முழு உலகத்துக்கும் அது ஒளியாக அல்லது வெளிச்சமாக இருக்கிறது. Lord Jesus Christ very clearly told that I am the light of the world. கர்த்தராகிய இயேசு தம்முடைய வாயினால் தெளிவாக சொன்ன ஒரு காரியம், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். Same time he told that you are the light of the world. அதே நேரத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றும் அவர் சொன்னார். Where is the darkness, that light shineth and deliver the people from the darkness. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கே அந்த வெளிச்சம் பிரகாசித்து ஜனங்களை அந்தகாரத்தில் இருந்து விடுதலை ஆக்குகிறது. John 3rd chapter 19th verse, when we read, நாம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, John 3rd chapter 19, யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்,
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. And this is the condemnation, that light is come into the world, and men love darkness rather than light, because their deeds were evil. Why this corona and all the curse, all the type of the sickness ruling the whole world? ஏன் இந்த கொரோனா மற்றும் எல்லா விதமான சாபங்களும் வியாதிகளும் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது? Because of the condemnation of the Lord. அது தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பின் விளைவாக இருக்கிறது. Because people not coming to the light. ஏனென்றால் ஜனங்கள் வெளிச்சத்தண்டைக்கு வராமல் இருக்கிறார்கள். Light is the Lord Jesus Christ. அந்த ஒளி கர்த்தராகிய இயேசுவா இருக்கிறார். He came into the world and died for the mankind. அவர் இந்த உலகத்துக்கு வந்து மனுக்குலத்துக்காக மரித்தார். He shine in the world. அவர் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறார். But people not coming near to the light, but they are loving the darkness rather than light. ஆனால் ஜனங்கள் இந்த வெளிச்சத்தண்டைக்கு வராமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Dear child of God, sin comparable to the darkness. அருமையான தேவனுடைய ஜனமே, பாவமானது இருளுக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. Sickness also, death also comparable to the darkness. வியாதி, மரணம் ஆகிய இவையும் கூட அது அந்தகாரத்துக்கு சமமாக சொல்லப்படுகிறது. All the works of the devil called the darkness. பிசாசினுடைய சகல கிரியைகளும் அந்தகாரமாக இருக்கின்றன. Every sin doing in darkness only. ஒவ்வொரு பாவமும் அது அந்தகாரத்தில் தான் செய்யப்படுகிறது. Drinking, adultery and theft and robber and all type of the murders they will do in the night time, in the dark time. குடிவெறி மற்றும் விபச்சார பாவம், கொலைகள், திருட்டு, கொள்ளைகள், இது போன்ற எல்லா பாவங்களையும் அவர்கள் இருட்டில் தான் அல்லது இரவு நேரங்களில் தான் செய்கிறார்கள். Whosoever liveth in the sin, they are in the darkness. பாவத்தில் ஜீவிக்கிற யாரானாலும் சரி, அவர்கள் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். But these sin people not coming to the Lord Jesus Christ, who is the light of the world. இந்த பாவிகள் உலகத்தின் ஒளியா இருக்கிற கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வர மறுக்கிறார்கள். Because of that only Lord's wrath came upon the world. இது நிமித்தமாக தான் தேவனுடைய கோபாக்கினையானது இந்த உலகத்தின் மேல் வந்தது. So many times God told me that because of wrath only this corona and all the diseases working in the world. கொரோனா மற்றும் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறதான பல்வேறு வியாதிகளும் தேவனுடைய கோபத்தின் விளைவாக தான் என்று தேவன் பலமுறை என்னோடு பேசினார். Tonight Lord asking you, dear child of God, just deliver from your darkness and come to the light which want to deliver you from your sinful life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இரவு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இருளின் கிரியையிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக அந்த இருளின் கிரியையிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிற வெளிச்சமாகிய கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அந்த வார்த்தையிடத்தில் நீ கடந்து வருவாயாக. 2 Peter chapter 19th verse says, 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, we have also a more sure word of the prophecy, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு, whereunto ye do well that you take heed, as unto a light that shineth in a dark places, in the day dawn and the day star arise in your hearts. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனத்தை கவனிப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். Dear child of God, when the light come in your heart, it will deliver from your darkness and shine at your life. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த வெளிச்சம் உங்களுக்குள் வரும்போது அது உங்கள் இருதயத்தில் பிரகாசித்து உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான சகலவிதமான அந்தகாரத்தில் நின்றும் உங்களை விடுதலையாக்கும். When you read the Psalms 119, 130, 119 சங்கீதம் 130 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, the entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். Even the simple people, even the poor people, even the illiterate people also can understand this word. The word will come in their life and they will deliver from their sinful life. பேதைகள், பாமர ஜனங்கள், படிப்பறிவில்லாதவர்கள் கூட இந்த வேத வசனம் அதனுடைய வெளிச்சம் அவர்களுடைய ஜீவியத்தில் வரும்போது அவர்கள் அதை புரிந்து கொள்ளலாம். அது அவர்களுடைய பாவ ஜீவியத்திலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய வல்லமையுடையதா இருக்கிறது. When the word enter in your life, immediately light shineth in your hearts.
வார்த்தை உங்களுடைய ஜீவியத்தில் பிரவேசிக்கும் போதுதானே உடனடியாக ஒரு வெளிச்சம் உங்களுடைய இருதயங்களில் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. Psalms 119 chapter 105 says, 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்லுகிறது, the word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. So psalmist said that throughout my life, my path, it is thy word only, Lord, giveth the light like a lamp. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பாதை நெடுகிலும் ஆண்டவரே உம்முடைய வசனம்தான் என்னுடைய கால்களுக்கு தீபமாக என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Job 22 chapter 28 verse says, யோபு 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, light shineth upon thy ways. யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். That's why, dear children of God, in the dark world, if you want to walk in the light of God, you need the word of God. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க விரும்பினால் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தின் வெளிச்சம் அவசியமாய் இருக்கிறது. In the darkness, in the wilderness, this light like a torch show you the way to go to the eternity. இருட்டில் வனாந்திரத்தில் நீங்கள் அதை கடந்து நித்தியத்துக்கு செல்லும்படியாக ஒரு விளக்கை போல, ஒரு டார்ச்சை போல இந்த வசனம் உங்களுக்கு பாதை காட்டக்கூடியதா இருக்கிறது. That's why you have to love the word of God and you have to read the word of God and meditate it and walk in the word of God. எனவே நாம் தேவனுடைய வசனத்தை நேசிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை தியானித்து அந்த வசனத்திலே நாம் நடக்க வேண்டும். Where there is a darkness, if you just put the torchlight, it will shine and darkness dispel. அந்தகாரம் இருக்கிற இடத்திலே நீங்கள் ஒரு டார்ச் லைட்டை ஆன் செய்து அந்த வெளிச்சம் அங்கே வீசும்போது உடனடியாக அங்கே இருக்கிற இருள் விலகுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். The same manner, if you go through the darkness, if you go through the trials and temptation, you go through the wilderness, that time the Lord word only lamp for you. அதே போல நீங்கள் சோதனைகள், பரீட்சைகள், வனாந்திரம் போன்ற அந்தகாரத்தின் வழியாக கடந்து போகும்போது தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஒரு விளக்காக, ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. That's why, dear children of God, where there is a word of God, there is no darkness, but light shineth in the man's life. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே தேவனுடைய வசனம் இருக்கிறதோ அங்கே அந்தகாரத்துக்கு இடம் இல்லை. அது ஒரு வெளிச்சமாக ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் பிரகாசிக்கிறது. When Lord died on the cross, this word, this light shineth the whole world. கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரித்தபோது இந்த வெளிச்சமானது முழு உலகத்திலும் பிரகாசிக்கக்கூடியதாய் மாறினது. Secondly, we are seeing that by the word you will comfort in your life. இரண்டாவதாக வார்த்தையின் மூலமாய் கிடைக்கிற இரண்டாவது நன்மை நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். Nowadays believers and workers also, they have no comfort in their life. இன்றைக்கு ஊழியர்கள், விசுவாசிகளும் கூட தங்களுடைய ஜீவியத்தில் ஆறுதல் அற்றவர்களாக இருக்கிறார்கள். Because they are not reading the word of God every day. இதற்கான காரணம் அவர்கள் அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது இல்லை. They are not loving the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதும் இல்லை. That's why they are not receiving the comfort from the Lord. எனவே அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாய் இருக்கிறார்கள். If you read the word of God daily, the same word will comfort you. நீங்கள் அனுதினமும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாய் இருந்தால் அந்த வார்த்தையானது உங்களை ஆறுதல் படுத்தும். You will not get comfort from anywhere in the world through the word of God, that is the Lord Jesus Christ. இந்த உலகத்தில் வேறு எங்கிருந்தும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. வசனமாகிய அல்லது வார்த்தையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மாத்திரமே நமக்கு ஆறுதல் கிடைக்கும். I know half of the people who sat over here, you are grieving day and night, so many times uncomfortable you are feeling and crying. இங்கே வீற்றிருக்கிறவர்கள் ஏறக்குறைய 50% பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் நீங்கள் ஆறுதல் அற்றவர்களாக, யாராலும் தேற்றக்கூடாதவர்களாக நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Tonight I am telling you, today onwards, otherwise tomorrow onwards, you start to read the word of God, that word will comfort you. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன், இன்றிலிருந்து அல்லது குறைந்தபட்சம் நாளையிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். What the psalmist says, சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? Psalms 119:50, 119ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், this is my comfort in my affliction, for thy word hath quickened me. இதுதான் என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல்,
உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. 119 சங்கீதம் 50 வசனம். So this is my comfort in my affliction. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். When you go through the affliction, நீங்கள் ஒரு சிறுமையின் வழியாக அல்லது ஒரு உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகும்போது, when you go through the trials and temptation and sickness, அல்லது சோதனைகள் பரீட்சைகள் வியாதிகள் வழியாய் நீங்கள் கடந்து போகும்போது, when you read the word of God, the same word will comfort in your life. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது அந்த வார்த்தை தாமே உங்களுடைய ஜீவியத்தில் ஆறுதலை கொண்டு வரும். Once upon a time I was a great sinner in the world. ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய பாவியாக இருந்தேன். As a young man, 22 to 25 years, I used to do so many sorts of sin in the world. நான் ஒரு வாலிபனாக இருந்தபோது 22 வயது முதல் 25 வயதுள்ள அந்த பிராயத்திலே பல்வேறு விதமான பாவ பழக்கங்களில் நான் ஈடுபட்டு வந்தேன். I thought this is a world I have to enjoy. இதுதான் உலகம், இதை நான் நன்றாய் அனுபவிக்க வேண்டும் என்று தான் நான் எண்ணி இருந்தேன். But when the sickness tormented me day and night 4 long years, ஆனால் 4 நீண்ட ஆண்டுகளாக ஒரு வியாதி இரவும் பகலும் என்னை உபத்திரவப்படுத்தின போது, no doctor, English medicines, otherwise Ayurvedic medicine never helped me in my life. எந்த மருத்துவரும் ஆங்கில மருந்துகளோ ஆயுர்வேத மருந்துகளோ எதுவும் எனக்கு உதவி செய்யவில்லை. And not only that, I am ready to die also. நான் மரிக்கும் தருவாயில் ஆனேன். I was becoming lean and black and unable to bite anything hard food, and I am grieving on the roads. Who can save my soul? என்னுடைய தேகம் கருத்து மெலிந்து போனது. என்னால் ஆகாரத்தை நன்றாக கடித்து சுவைத்து சாப்பிட கூட முடியாது. நான் தெருக்களில் அலைந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று அலைய ஆரம்பித்தேன். On the roads I used to cry. தெருக்களில் நான் அழுது கொண்டே இருப்பேன். But one day one man told, why not you go and sit in the meetings? ஒரு நாள் ஒருவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் ஏன் அந்த கூட்டங்களில் போய் உட்கார கூடாது? So that man of God praying, so many demons, so many sickness healed, and so many demons run away from so many people. அங்கே ஒரு தேவ மனிதன் இருந்து பலருக்காக ஜெபிக்கிறார். வியாதியஸ்தர் பலரும் சுகமாக்கப்படுகிறார்கள். பலரிடத்திலிருந்து பிசாசுகள் ஓடுகிறது என்று சொன்னார். For 3 days unable to get any healing in my body. 3 நாட்கள் நான் அந்த கூட்டங்களுக்கு போய் எந்த சுகமும் என்னுடைய சரீரத்தில் உண்டாகவில்லை. So that man told, why not to come last day tomorrow? நாளைக்கு கடைசி நாள், நீங்கள் ஏன் மறுபடியும் வரக்கூடாது என்று அந்த மனிதன் சொன்னார். So I came and sat like you. உங்களைப் போல நானும் வந்து அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தேன். So preacher preaching like me. என்னை போன்ற ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். In the message only he uttered one word. அந்த தூதின் மத்தியில் தானே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். If you won't accept Lord Jesus Christ as your personal savior, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை உங்களுடைய தனிப்பட்ட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், your sickness will not leave from you. உங்களுடைய வியாதி உங்களை விட்டு விலகாது. That only word prick in my heart. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை குத்தினது. That only word prick in my heart, and God saved my soul. அந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை குத்தினது. தேவன் என்னுடைய ஆத்துமாவை ரட்சித்தார். So that word when came unto me, அந்த வார்த்தை என்னை நோக்கி வந்தபோது, I repented for my sin. என்னுடைய பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்பட்டேன். Lord, thus far I lived for the world, but today onwards I leave the world and follow thee and love thee. ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் நான் இந்த உலகத்துக்காக ஜீவித்து வந்தேன். ஆனால் இன்றிலிருந்து நான் இந்த உலகத்தை விட்டு உம்மை நேசித்து உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னேன். My father was a deputy collector, retired, and myself also having so many benefits to enjoy the world. என்னுடைய தகப்பன் ஓய்வு பெற்ற ஒரு உதவி கலெக்டராக இருந்தார். நானும் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய பல சலுகைகள் எனக்கு இருந்தது. But God never allowed me to do like that. ஆனால் ஒருபோதும் அதில் ஈடுபட தேவன் எனக்கு அனுமதிக்கவில்லை. So because God loves me, he brought me into this truth. தேவன் என்னை நேசித்தபடியால் இந்த சத்தியத்துக்குள் என்னை கொண்டு வந்தார். What I want to tell you, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், only word save my soul. வார்த்தை மாத்திரமே என்னுடைய ஆத்துமாவை ரட்சித்தது. No one lay their hands and put upon me, but word save my soul. யாரும் என்னுடைய தலையில் கை வைத்து எனக்காய் ஜெபிக்கவில்லை. அந்த ஒரு வார்த்தை என் ஆத்துமாவை ரட்சித்தது. Then I accept Lord Jesus Christ as my personal savior. அதற்கு பிற்பாடு நான் கர்த்தராகிய இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். 77 February 1st I accept the Lord. This is a 43 years. Lord saved me and kept me under his power. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 1977ஆம் வருடம் நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பொழுது 43 வருடங்களுக்கு மேல் கடந்து விட்டது. கர்த்தர் இப்போது வரைக்கும் அவருடைய வல்லமையினால் என்னை பாதுகாத்து வருகிறார். The word only kept me, and the word only preserved me till this day. அவருடைய வார்த்தை மாத்திரமே இந்த நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறது. Not only that, he comforted me day and night. அது இரவும் பகலும் என்னை தேற்றுகிறது.
2 Corinthians 1st chapter 4th verse says, இரண்டாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, who comforteth us in all our tribulation, that we may be able to comfort them which are in any trouble by the comfort. Read that word. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Who comforteth us in all our tribulation, that we may be able to comfort them which are in any trouble by the comfort wherewith we ourselves are comforted of God. Why God gave the servants of God unto you? ஏன் தேவனுடைய ஊழியர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? Because the servants of God go through so many tribulation and trials and temptation. கர்த்தருடைய ஊழியர்கள் பல உபத்திரவங்கள் வழியாக, பல சோதனைகள், பரீட்சைகள் வழியாக கடந்து போகிறார்கள். After their experience only, they will teach you and comfort you also. அவர்கள் அனுபவங்களை பெற்ற பிற்பாடுதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் செய்து உங்களுக்கு போதிக்கிறார்கள். When you are not comforted, come to the servants of God through the word of God. Lord, make you comfort in your life. உங்களுக்கு ஆறுதல் இல்லாத நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் வரும்போது அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார். So many people will come and comfort us in our tribulation. பலரும் நம்முடைய உபத்திரவங்களில் நம்மை ஆறுதல் படுத்த வருவார்கள். But it is not really and right comfort. ஆனால் அது உண்மையான ஒரு நிஜமான ஆறுதலாக இருப்பதில்லை. But when Lord, the word will comfort us only, we can comfort completely. ஆனால் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தும் போது, அந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும் போது நாம் ஒரு முழுமையான ஆறுதலை பெற்று அனுபவிக்க முடியும். These 40 long years Lord kept in this ministry and comforted me day and night. 40 நீண்ட ஆண்டுகளாக கர்த்தர் இந்த ஊழியத்தில் என்னை வைத்திருக்கிறார். இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் அவர் என்னை ஆறுதல் படுத்தி வருகிறார். When you read the words of Jesus Christ, the words will comfort you day and night. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இரவும் பகலும் உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும். When we read the Luke 7th chapter 11 to 13 verses, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, there we are seeing how the read that word. வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, And it came to pass that day after that he went into a city called Nain, and many of his disciples went with him, and much people. Now when he came nigh to the gate of the city, behold, there was a dead man carried out, the only son of his mother, and she was the widow, and much people of the city was with her. And the Lord saw her, he had compassion on her, and said unto her, Weep not. Lord, that woman, widow, having the only one son. கர்த்தர் அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன் இருந்ததை பார்த்தார். That son also died and taken to the near to graveyard. இப்பொழுது அவனும் மரித்து போய்விட்டான். கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்திலே அவனை கொண்டு போய் விட்டார்கள். All relations, all the people and neighbors going on comforting her. அவருடைய உறவினர்கள், உற்றார், அயலகத்தார் யாவரும் தொடர்ந்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல முற்படுகிறார்கள். So many people comforting, but she unable to control her tears and pain. வெகு ஜனங்கள் அவளை ஆறுதல் படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் அவளால் தன்னுடைய கண்ணீரையும் தன்னுடைய வேதனையும் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. So many people tried their level best, but she unable to comfort. பலரும் தங்களால் முயன்ற அளவுக்கு அவளை ஆறுதல் படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் அவளோ ஆறுதல் அடையவில்லை. But when Lord Jesus Christ came near to that woman and said only one word, weep not. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிக்கு பக்கத்தில் போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அழாதே. Weep not. அழாதே.
That word only comforted her completely. அந்த ஒரு வார்த்தை அவளை முழுமையாக ஆறுதல் படுத்தினது. She stopped her tears. அவள் தன்னுடைய அழுகையை நிறுத்தி விட்டாள். Lord told her, weep not, that one word. ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார், அழாதே. Nowadays also our workers so many times unwantedly they are going on crying. இன்றைக்கு நம்முடைய ஊழியர்களும் கூட பல சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக தேவையில்லாமல் அழுகிறார்கள். Believers also crying so many times. விசுவாசிகளும் அழுகிறார்கள். But so many times God uttered his word with sweet voice, weep not. ஆனால் பலமுறை தம்முடைய இனிமையான சத்தத்தோடு தேவன் பேசுகிறார், நீ அழாதே. Immediately the comfort comes in our hearts. உடனடியாக ஒரு ஆறுதல் நம்முடைய இருதயங்களில் உண்டாகிறது. So that woman also got a comfort in her life through the word of Jesus. இந்த ஸ்திரீயும் கூட இயேசுவின் வார்த்தையின் மூலமாக தன்னுடைய ஜீவியத்தில் ஆறுதலை பெற்றுக்கொண்டாள். And Lord also raised the son and gave to her. கர்த்தர் அவளுடைய மகனையும் உயிரோடு எழுப்பி அவளிடம் ஒப்படைத்தார். If God wants to do the miracles in your life, you have to comfort by God as well as the servants of God. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேவனாலும் கர்த்தருடைய ஊழியர்களாலும் ஆறுதல் அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். Thirdly, we are seeing by the word you can get the really peace in your hearts, in your life. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுடைய இருதயங்களில் நீங்கள் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Psalms 119 165 says, 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்லுகிறது, great peace have they which love thy law, and nothing shall offend them. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. Dear child of God, those who love the word will have great peace in their life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் மிகுந்த சமாதானத்தை அல்லது பெரிய சமாதானத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். So many times we are not reading Bible day and night and properly. பல நேரங்களில் நாம் இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறதில்லை, ஒழுங்காக வேதத்தை வாசிக்கிறதில்லை. But when you read the word of God daily, you can see how the peace will rule in your heart. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் எப்படி தேவ சமாதானம் உங்கள் ஜீவியத்தை ஆளுகை செய்கிறது என்பதை நீங்களே பார்க்கலாம். Because you are not reading the Bible, devil just making fun you and going on making trouble. நீங்கள் வேதத்தை சீராக வாசிக்காதபடியினால் பிசாசு தொடர்ந்து உங்களை தொந்தரவுபடுத்துகிறான், உங்களை ஒரு வேடிக்கை பொருளாக அவன் மாற்றிக் கொண்டிருக்கிறான். But when you read the Bible, then devil will run away from you. ஆனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். John 14 chapter 27th verse says, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, peace I leave with you, my peace I give unto you. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Not as the world giveth, as the world giveth, give unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Dear child of God, when people doing the sin only, they are little bit got the peace in their life. ஜனங்கள் பாவம் செய்யும் போதுதான் அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் கொஞ்சம் சமாதானம் கிடைப்பதாக நினைக்கிறார்கள். Little bit peace they will get it. அந்த பாவம் செய்யும் போது அவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அல்லது கொஞ்சம் சமாதானம் கிடைக்கிறது. When they saw the TV and net and Facebook and all the other things, they are thinking that some peace came in their hearts. அவர்கள் டிவியை பார்க்கும்போது, மொபைலில், இன்டர்நெட்டிலும், ஃபேஸ்புக்கிலும் பல காரியங்களை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் சமாதானம் தங்கள் இருதயங்களில் கிடைப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். When they are doing the adultery and by the money, if they go on enjoy the world, some peace they will feel. விபச்சாரம் செய்யும் போது அல்லது தங்களுக்கு இருக்கும் பணத்தை வைத்து உலகத்தை நன்றாய் அனுபவிக்கும் போது எங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். But immediately the tribulation problems will raise in their life. ஆனால் உடனடியாக உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் அவங்களுடைய ஜீவியத்தில் எழும்ப ஆரம்பிக்கிறது. That's why we have to understand the peace come through the Lord Jesus Christ, that is the word of God. எனவேதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சமாதானம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற அவர் மூலமாக மாத்திரமே கிடைக்கிறது. The Lord's promise that I will give my peace unto you. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Because his
peacemaker, he is a peace creator. ஏனென்றால் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். If at all you have no peace at all, if you shed the tears and cry, immediately the peace will grant in your life. உங்களுக்கு சமாதானம் இல்லாத நேரங்களில் நீங்கள் அவரிடத்திலே கண்ணீர் விட்டு அழுதால் உடனடியாக அவருடைய சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். John 20 chapter 19th verse says, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, when the disciples with fear they hid in their room, Lord appeared them and told one word, peace be unto you. சீஷர்கள் பயந்து போய் அவர்கள் பூட்டி அறைக்குள் இருந்தபோது ஆண்டவர் அவர்கள் நடுவில் தோன்றி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு சமாதானம். Lord every time want to give you peace unto you, that you may not trouble in the world. நீங்கள் இந்த உலகத்தில் கலங்காமல் இருக்கும்படியாக எல்லா நேரங்களிலும் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். By the grace of God I am enjoying the peace 40 long years in my life. கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், 40 நீண்ட ஆண்டுகளாக அந்த சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து வருகிறேன். The same word will give you peace, eternal peace in your life. அதே வார்த்தை உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்கு சமாதானத்தை, நித்தியமான சமாதானத்தை கொடுக்கும். Fourth one we are seeing, நான்காவதாக நாம் பார்க்கிறோம், in the word of God there is authority and power. தேவனுடைய வார்த்தையிலே ஒரு அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. In the word of God there is authority and power. தேவனுடைய வார்த்தையில் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. Every word of Jesus, every word of God give the power and authority to destroy the enemies. இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தையும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் சத்துருக்களை அழிக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கிறது. Matthew 8 chapter 16th verse says, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, when the even was come, they brought unto him many that were possessed with the devils, and he cast out the spirits with his word and healed all that were sick. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். Jesus Christ sent the word. He never touched the people, only sent the word and healed the people. இயேசு ஒருபோதும் ஜனங்களை தொடவில்லை, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். In that place he never touched anyone, only sent the word. அதாவது இந்த குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவர் யாரையும் தொடவில்லை, அவர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் அனுப்பினார். So many people came with the possessed devils. எத்தனையோ பேர் பிசாசு பிடித்தவர்களாய் வந்தார்கள். So many types of the sickness came before him. பலவிதமான வியாதிகளோடு அவருக்கு முன்பாக வந்தார்கள். Only one word he told and he healed the people. அவர் ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி ஜனங்களை சுகமாக்கினார். Tonight also the same word want to heal you. இன்றைக்கு கூட அதே வார்த்தை உங்களை சுகமாக்க விரும்புகிறது. Dear child of God, there is a power in the word of Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு. Matthew 8 chapter 26 verse says, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, and he said unto them, why are ye fearful, O ye of the little faith? Then he arose and rebuked the winds and the sea, and there was a great calm. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. So there we are seeing the winds and storms raise against the ship where Jesus and disciples traveling. இங்கே இயேசுவும் அவருடைய சீஷரும் பயணம் செய்ததான படவிலே அதற்கு விரோதமாக காற்றும் புயலும் எழும்பி வீசுகிறதை நாம் பார்க்கிறோம். No one control that. யாராலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. Disciples also trouble in their hearts. சீஷர்களும் தங்கள் இருதயங்களில் கலங்கினார்கள். But they are forgotten that Jesus also in the same boat, same ship. ஆனால் இயேசுவும் அதே படவில் தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். Nowadays so many believers and workers also in the same situation. இன்றைக்கு பல விசுவாசிகளும் சிலவேளை ஊழியர்களும் கூட இதே நிலைமையில் தான் இருக்கிறார்கள். They have Lord Jesus Christ, the word in their hearts only. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்கள் இருதயங்களில் தான் வைத்திருக்கிறார்கள். By the Holy Spirit Father and Son dwelleth in our life. பரிசுத்த ஆவியின் மூலமாக பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். Jesus resting in our hearts. இயேசு நம்முடைய இருதயங்களில் தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். But even though they are forgotten that Lord is in their hearts, ஆனால் தேவன் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். when the trials and temptation comes, when the winds and storms blow them, immediately they will trouble, immediately they will go through the faith unless faithless life.
அவர்கள் காற்றும் பெருங்காற்றும் அவருடைய ஜீவியத்துக்கு விரோதமாக எழும்பும்போது இதையெல்லாம் மறந்துவிட்டு தங்களுடைய ஜீவியத்தில் அற்ப விசுவாசிகளாக அல்லது கலங்குகிற ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து வந்து விடுகிறார்கள். They doubt the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். When they go through the trials, they are thinking that Lord left them. அவர்கள் சோதனைகள் வழியாய் கடந்து போகும்போது கர்த்தர் என்னை விட்டு விட்டார் என்று எண்ணுகிறார்கள். But they are forgetting that Jesus resting in their hearts. இயேசு எங்களுடைய இருதயங்களில் தான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். Lord Jesus Christ having the power to rebuke the storm and wind and make calm in your life. கர்த்தராகிய இயேசு உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான அந்த பெருங்காற்றையும் கொந்தளிப்பையும் அடக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அதிகாரமுடையவராய் இருக்கிறார். To heal your sickness and destroy the storms and wind in your life. உங்களுடைய ஜீவியத்திலே உங்களுடைய வியாதிகளை சுகமாக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான காற்றையும் பெருங்காற்றையும் அவர் அடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். That's why, dear children of God, don't afraid, don't have unbelief in Jesus, the word of God. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசுவின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Fifth one we are seeing, ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், the word will bring the eternal life. தேவனுடைய வார்த்தை அது நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. John 6 chapter 68 verse says, யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 68 வசனம் சொல்லுகிறது, Then Simon Peter answered him, Lord, to whom shall we go? Thou hast the word of eternal life. அப்பொழுது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே என்று சொல்லுகிறான். Already so many disciples left the Lord Jesus. அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே பல சீஷர்கள் இயேசுவை விட்டு போய் விட்டார்கள். John the disciples and the other disciples also left the Lord. யோவான் ஸ்நானனை பின்பற்றினான சீஷர்களும் இன்னும் பல சீஷர்களும் இயேசுவை விட்டு போய் விட்டார்கள். Only 12 remain before the Lord. 12 சீஷர்கள் மாத்திரம் இயேசுவுக்கு முன்பாக இப்பொழுது இருக்கிறார்கள். Lord asking them, are you want to go? நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். Peter got the revelation from God. பேதுருவுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. Then Peter told that where we will go, Lord. அதனால் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறான், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? You are the words of the eternal life. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. Dear child of God, every word of Jesus will bring the eternal life. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். John the Gospel 5th chapter 24 and 25 verse says, யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 24 25 வசனம் சொல்லுகிறது, if you believe the word, then you will pass from the eternal death to eternal life. நீங்கள் விசுவாசித்தால், அதாவது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்படுவீர்கள். Romans 6 chapter 4th verse says, ரோமர் 6 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, if you believe the word of God and take the water baptism, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் you will pass into the newness of life. நீங்கள் புதிதான ஜீவனுக்குள் கடந்து வருகிறீர்கள். When you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது the power of eternal life will enter in your life. நித்திய ஜீவனின் வல்லமை உங்களுடைய ஜீவியத்துக்குள் பிரவேசிக்கும். So Lord Jesus himself eternal life. கர்த்தராகிய இயேசுவே நித்திய ஜீவனாய் இருக்கிறார். I am the life, Lord says. நானே ஜீவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். That's why, dear children of God, you must live with the word of eternal life and overcome everything in the world. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நித்திய ஜீவ வார்த்தையோடு இயேசுவோடு ஜீவித்து எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். When the devil come before you, பிசாசு உங்களுக்கு முன்பாய் வரும்போது, when the witchcraft powers will come unto you, பிலிஸ்தீனிய வல்லமைகள் உங்களுக்கு எதிராய் வரும்போது, when the so many types of the demons tormenting you day and night, பலவிதமான பிசாசுகள் இரவும் பகலும் உங்களை உபத்திரவப்படுத்தும் போது, take the word of God and throw it and hit the power of the demons. நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து அதனால் நீங்கள் பிசாசின் வல்லமையை தாக்கி அவர்களை அழித்து போட வேண்டும். At least you take the name of Jesus, that is a word. குறைந்தபட்சம் நீங்கள் இயேசுவின் நாமத்தையாவது உச்சரிக்க வேண்டும். அவரே வார்த்தையாய் இருக்கிறார். In the name of Jesus I rebuke, the word is enough. இயேசுவின் நாமத்தினால் நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும். The word will bring the power and destroy the demons. அந்த வார்த்தை தேவனுடைய வல்லமை உங்கள் ஜீவியத்தில் கொண்டு வந்து பிசாசை அழித்து போடும். If you are in a dead state also, God will give the eternal life by his word. நீங்கள் மரித்த நிலவரத்தில் இருந்தால் கூட தேவன் நம்முடைய வார்த்தையினால் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். Ephesians 2nd
chapter 1st verse and 5th verse says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 5ஆம் வசனமும் சொல்லுகிறது, if you believe the Lord Jesus Christ, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் God will deliver you from the sin and trespasses, பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். and God will give the life, eternal life. உங்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். That's why believe that Lord Jesus. எனவே அந்த இயேசுவை கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். What is the 6th one? ஆறாவது விஷயம் என்ன? What is the blessing of 6th one? ஆறாவது தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? That is a healing power. அதுதான் சுகமாக்குகிற வல்லமை. John 4th chapter, யோவான் 4ஆம் அதிகாரம் 50 verse says, 50ஆம் வசனம் சொல்லுகிறது, Jesus saith unto him, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், go thy way, நீ புறப்பட்டு போ, thy son liveth. And the man believed the word that Jesus had spoken unto him. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். That means the son was nearly to die. அந்த மகன் மரிக்கும் தருவாயில் இருந்தான். That time people came and told, don't trouble the master. அந்த நேரத்தில் நீங்கள் எஜமானை போதகரை தொந்தரவுப்படுத்த வேண்டாம் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். But when he plead to the Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டபோது, Lord told, send his word and heal them, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவனை சுகமாக்குகிறார் and deliver them from their destruction. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். God sent the word and healed that servant. அந்த வேலைக்காரனை தம்முடைய வார்த்தை அனுப்பி கர்த்தர் சுகமாக்குகிறார். Psalms 107:20 says, 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, he sent his word and healed them and delivered them from their destruction. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். Today night also Lord is moving in our midst. இன்றைக்கு இரவும் கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். All kneel down. நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Only 5 minutes. 5 நிமிடங்கள் மாத்திரமே. 5 minutes enjoy the word, the power of God. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த வல்லமையை 5 நிமிடம் நாம் அனுபவிப்போமாக. Only 5 minutes. 5 நிமிடங்கள் மாத்திரமே. Lord healed so many people by his word. கர்த்தர் பலரையும் தம்முடைய வார்த்தையினால் சுகமாக்கினார். Lakhs of the people healed by God's word. லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையினால் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். When the children of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் journey in the wilderness, வனாந்தரத்தில் பிரயாணமாய் போய் கொண்டிருந்தபோது, there is no doctors, there is no medicine, there is nothing to heal them. அங்கே மருத்துவரும் இல்லை, மருந்துகளும் இல்லை, அவர்களை சுகமாக்கக்கூடிய எந்த ஏதுக்களும் இல்லை. But Lord sent the word and healed them. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். And delivered from their destruction. அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார். So many people today also suffering with the corona and virus fever and COVID-19, and so many people ready to die also. இன்றைக்கும் இந்த முழு உலகத்திலும் எத்தனையோ பேர் அந்த COVID-19 என்கிற கொரோனா வைரஸினாலும் ஜுரத்தினாலும் கஷ்டப்படுகிறார்கள். மரிக்கும் தருவாயிலும் பலர் இருக்கிறார்கள். But they are not turning to God and cry unto God. ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. They are not crying unto God. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. That's why still they are suffering the sickness only. எனவேதான் அவர்கள் இன்னமும் தங்களுடைய வியாதியில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். But Lord sent the word and healed the lakhs of the people in the wilderness. ஆனால் வனாந்திரத்திலே தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை சுகமாக்கினார். Lord Jesus healed the sick people who came to him. கர்த்தராகிய இயேசு தம்மிடத்தில் வந்த வியாதியஸ்தர் எல்லாரையும் சுகமாக்கினார். He sent his word and healed them. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். In the name of Jesus there is a power. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. Tonight where your sickness, keep your right hand. இன்றைக்கு உங்களுடைய வியாதி எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய வலது கரத்தை வையுங்கள். Show the Lord, this is my sickness, O God. ஆண்டவரே இதுதான் என்னுடைய வியாதி என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். Lord, I am suffering since so many years. ஆண்டவரே நான் பல வருஷங்களாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். I believe tonight thy word. இன்றைக்கு இரவு நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். I believe that there is a power in thy word. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Lord, send thy word and heal me, O God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. I believe that you will heal me. நீர் என்னை சுகமாக்குவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord Jesus who sent the word and healed the sick people. தம்முடைய வார்த்தையை அனுப்பி வியாதியஸ்தரை சுகமாக்கினதான கர்த்தராகிய இயேசு. That Jesus only delivered from the possessed devil possessed people. அதே இயேசு பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். Tonight only 1 minute. இன்றைக்கு இரவு ஒரே ஒரு நிமிடம். If you believe, நீங்கள் விசுவாசித்தால் you can see the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையை காணலாம். There is a power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. There is a power in the word of
Jesus. இயேசுவின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. Only say, Lord, heal me. கர்த்தாவே என்னை குணமாக்கும் என்று மாத்திரம் சொல்லுங்கள். I believe thy word will heal me. உம்முடைய வார்த்தை என்னை சுகமாக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe thy word will heal me. உம்முடைய வார்த்தை என்னை சுகமாக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Because of thy stripe I healed. உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன். Because of thy wounds I healed. உம்முடைய காயங்களால் நான் குணமானேன். Tonight I believe thy word. இயேசுவே இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். Dear child of God, wherever you may be, அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ எங்கே இருந்தாலும் சரி, the word of Jesus coming unto you. இயேசுவின் வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. The word of Jesus coming unto you. இயேசுவின் வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. The word is coming to you to heal you. அந்த வார்த்தை உன்னை சுகமாக்கும்படியாய் உன்னை நோக்கி வருகிறது. There is a power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. There is a power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை எடுத்துக்கொள்ளுங்கள். All the servants of God, pray for them. எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். All the servants of God, catch each other in the hand and pray. எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து ஜெபியுங்கள். Let the word go and heal the people. வார்த்தை புறப்பட்டு போய் ஜனங்களை சுகமாக்கட்டும். Tonight the word of Jesus must go and heal them. இன்றைக்கு இரவு இயேசுவின் வார்த்தை புறப்பட்டு போய் அவர்களை சுகமாக்கட்டும். There is a power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. There is a power in the name of Jesus. இயேசுவின் வார்த்தையில் வல்லமை உண்டு. Dear child of God, you are healed. அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ சுகமாக்கப்படுகிறாய். In the name of Jesus, you are healed. இயேசுவின் நாமத்தில் நீ சுகமாக்கப்படுகிறாய். In the name of word, you are healed. கர்த்தருடைய நாமத்தில் நீ சுகமாக்கப்படுகிறாய். Lord Jesus touching you. கர்த்தராகிய இயேசு உன்னை தொடுகிறார். Lord Jesus touching you. கர்த்தராகிய இயேசு உன்னை தொடுகிறார். Where you keep the hand, Lord touching you. நீ எந்த இடத்தில் கை வைத்திருக்கிறாயோ அந்த இடத்தை கர்த்தர் தொடுகிறார். Where your sickness, Lord touching you. உன்னுடைய சரீரத்தில் எங்கே வியாதி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் உன்னை தொடுகிறார். Lord remove your heartbeat, heart attacks. கர்த்தர் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த இருதய வியாதியை மாரடைப்பு பிரச்சனையை சுகமாக்குகிறார். Lord healing your cancer disease. உன்னுடைய புற்றுநோய் வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். Lord healing your diabetes. உன்னுடைய சர்க்கரை வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். God healing every type of sin and wounds and witchcraft. பில்லி சூனியத்தினால் உண்டாகிறதான எல்லா விதமான காயங்களையும் வேதனைகளையும் கர்த்தர் சுகமாக்குகிறார். Tonight in the name of Jesus, witchcraft will be destroyed. இன்றைக்கு இரவு இயேசுவின் நாமத்திலே பில்லி சூனியத்தின் வல்லமை அழிக்கப்படும். In the name of Jesus, all the demons run away. இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசுகளும் ஓடும். All the demons run away from this place. எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தை விட்டு ஓடுவதாக. In the name of Jesus, you are healed. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். In the name of Jesus, Lord touching you. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை தொடுகிறார். Amen, amen, amen. Only 2 minutes. 2 நிமிடங்கள் மாத்திரமே. Only 2 minutes. 2 நிமிடங்கள் மாத்திரமே. Amen, 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 amen. Amen, 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 amen. Lord touching you. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Dear child of God, don't doubt your Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னுடைய இயேசுவை நீ சந்தேகப்பட வேண்டாம். Lord standing beside you. கர்த்தர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். Jesus standing beside you. இயேசு உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். And stretch out his hand touching you. அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தொடுகிறார். Amen, 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 amen. Randara, Sharandara, Shandara, Manakatirandara, Katirandara, Shandara, Sharandara, Rabalaka, Shialaba, Dirina, Manakatirandara, Shandara, Katirandara, Rabalaka, Shialaba, Dirina, Manakatirandara, Shandara, Katirandara, Sharandara. Hallelujah, 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 hallelujah. குணமாக இயேசுவி தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானி நான் குணமானி குணமானி நான் குணமானி இயேசுவின் தழும்புகளா
இயேசுவை தழுவுகிறார் Amen. இயேசுவை தழுவுகிறார் குணமானே, நான் குணமானே. குணமானே Amen. Lord touching you. இயேசுவை கர்த்தர் உன்னை தொடுகிறார். Jesus touching you. இயேசு உன்னை தொடுகிறார். குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவை தழுவுகிறார் இயேசுவை தழுவுகிறார் இயேசுவை தழுவுகிறார் இயேசுவை தழுவுகிறார் இயேசுவை தழுவுகிறார் இயேசுவை Amen, 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 amen. Hallelujah. Dear child of God, so many people healed tonight. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களில் பலரும் இன்றைக்கு இரவு You சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். go and check, Lord touched you and healed you. நீங்கள் போய் உங்களை சோதித்து பாருங்கள், கர்த்தராகிய இயேசு உங்களை தொட்டு சுகமாக்கி The இருக்கிறார். power of the word of Jesus healed us, therefore let's praise God. இயேசுவின் வார்த்தையில் இருக்கிறதான வல்லமை நம்மை சுகமாக்கி இருக்கிறது. எனவே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Please sit down. தயவுசெய்து உட்காருங்க. Last point is the seventh point. The word of God says that Revelation 22 chapter 7th verse. வசனத்தினால் கிடைக்கிறதான ஏழாவது ஆசீர்வாதம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. Lord Jesus himself told, கர்த்தராகிய இயேசு தாமே இதை சொன்னார். Behold, I come quickly. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Blessed is he keepeth the saying of the prophecy of this book. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். If you read every word and believe this word and keep it in your life, Lord will prepare you for the coming of the Lord. நீங்கள் இந்த வார்த்தையை வாசித்து இதில் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் விசுவாசித்து அதை கைக்கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களை தம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவார். Same Revelation 22:20 says, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. He which testifieth these things saith, surely I come quickly. Amen. Even so come Lord Jesus. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். Which word came in this world? எந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு வந்ததோ, which word died for you, உங்களுக்காக மரித்த அதே வார்த்தை, which word comforteth you, உங்களை ஆறுதல் படுத்துகிற அதே வார்த்தை, which word healeth you, உங்களை சுகமாக்குகிற அதே வார்த்தை, which word save your soul, உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிற அதே வார்த்தை, the same word is going to come back again. அதே வார்த்தை மீண்டுமாய் வரப்போகிறார். That is the Lord Jesus. அவர்தான் கர்த்தராகிய இயேசு. He is coming very soon. அவர் சீக்கிரமாய் வருகிறார். Dear child of God, believe every word of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசியுங்கள். Lord says, I come quickly. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். That is the word of Jesus. இது இயேசுவின் வார்த்தைகளாய் இருக்கிறது. You have to believe that. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். John 14 chapter 2 and 3 says, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது. first verse also, trouble not your heart, you believe in God, you believe in me also. முதல் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். I am going to prepare a place for you. இதோ ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன். After preparing a place for you, I will come back and take you. நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். This is the words of Jesus. இது இயேசுவின் வார்த்தைகளாய் இருக்கின்றன. You and I have to believe that Lord is coming very soon. நானும் நீங்களும் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். If you believe, then you will get ready for his coming. நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் அவருடைய வருகைக்காக
ஆயத்தமாவீர்கள். In the beginning there is a word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the end also the word says, I come quickly. அந்த வார்த்தை சொல்லுகிறது கடைசியில் நான் சீக்கிரமாய் வருகிறேன். Lord is coming very soon. கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். So many signs we are seeing in the world with our naked eyes. நம்முடைய சொந்த கண்களினால் இதற்கான எத்தனையோ அடையாளங்களை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். If Lord says I will come quickly, definitely will come back. நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்வாரானால் சீக்கிரமாய் அவர் வருவார். That's why we have to get ready for the coming of the Lord. எனவே நாம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். Every day we have to prepare ourselves by the word of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை அதற்காக ஆயத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். By the word we have to sanctify our life. வார்த்தையினால் நம்முடைய ஜீவியத்தை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். By word we have to get ready and purify our life to see our Lord Jesus Christ. அந்த வார்த்தையினால் நாம் ஆயத்தமாகி நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டு இயேசுவை காணும்படியாக ஆயத்தமாக வேண்டும். Dear child of God, don't neglect the word of God. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ண வேண்டாம். There is a power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. There is the authority and power. அதிலே அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. That's why take that word and overcome the world and get ready for the coming of the Lord. எனவே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் உலகத்தை ஜெயித்து கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகுங்கள். May God help us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதிகாரமுண்டே வல்ல உண்டே மிக அதிகாரமுண்டே வல்லவ வார்த்தை உயிர்ப்பித்திடுமே வல்லவ வார்த்தை உயிர்ப்பித்திடுமே இறையாது இருந்திடுவெண்டே இறையாழி அது நோக்கி மொழிந்த இறையாது இருந்திடு நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமாக. இறையாழி அது நோக்கி மொழிந்த அதிகாரமிக கொண்ட அவ வார்த்தை உனது விதி போக்கி வழி போக்குமே அதிகாரமிக கொண்ட எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள். சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையுண்டே மிக அதிகாரமுண்டே வல்லமையுண்டே மிக அதிகாரம் ஹல்லேலூயா. நிலபலதலை நபலம் தலை நபலம்.